ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது SBI ஸ்மால் கேப் வெர்சஸ் நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட். இந்த ரெண்டு ஃபண்டோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஃபண்ட் கொடுத்திருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது ரெண்டுலயும், அண்ட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு எடுத்து கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு இது சூட்டபிளா இருக்கும், ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான பாராமீட்டர்ஸை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆஃபர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் அஃபிஷியல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டைரக்டா ஒன் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கால் எடுக்கலாம். உங்களோட ரெக்வயர்மெண்ட், உங்களோட போர்ட்ஃபோலியோ பிளானிங், உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட வேலை. அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர வேற என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நாங்க அவைலபிளா வச்சிருக்கோம் அப்படின்றது எங்களோட வெப்சைட் www.futuresavings.in போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்க கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ SBI ஸ்மால் கேப் பாத்தீங்க அப்படின்னா 2009ல லான்ச் பண்ணிருக்காங்க ஃபண்ட். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் 2010ல லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயர் தான் வந்து டிஃபரன்ஸ் ஆகுது விண்டேஜை பொறுத்த வரைக்கும். சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்திருக்காங்க நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்க்கு. அதுவே நீங்க SBI பாத்துக்கிட்டீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டா 3 ஸ்டாருக்கு மேல இருந்தாலே அது நல்ல பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட் தான். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா 0.73% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிருக்காங்க. அதுவே SBI பார்க்கும்போது 0.72 வச்சிருக்காங்க. சோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும். அடுத்தது எக்ஸிட் லோட் பாத்தீங்க அப்படின்னா 1% வச்சிருக்காங்க ரெண்டு ஃபண்ட்லயுமே. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற வால்யூம் பாத்தீங்கன்னா 55,491 crores வந்து நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்ல இருக்கு. அதே நீங்க SBI ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30,829 crores வச்சிருக்காங்க. லாக்-இன் பீரியட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஃபண்டுமே லாக் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபண்ட் ஏஜ் பார்த்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், லான்ச் டேட் பார்த்துட்டோம். ஸோ 12 இயர்ஸ்க்கு மேலே ரெண்டு ஃபண்டுமே இருக்குது. பெஞ்ச் மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா SBI ஸ்மால் கேப் வந்து BSE 250 ஸ்மால் கேப் TRI ஃபாலோ பண்றாங்க. இதே நிப்பான் இந்தியா எடுத்துக்கிட்டா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI ஃபாலோ பண்றாங்க. இந்த ரெண்டு ஃபண்டுலையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP-ல மட்டும் தான் பண்ண முடியும். 500 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு ஃபண்டுமே லம்சம் அலோவே பண்ண மாட்டாங்க, SIP மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. ஃபண்டோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க் தான். ரெண்டு ஃபண்டுமே ஹை ரிஸ்க் தான் சொல்லுவேன். ஸோ இது ஈக்விட்டி கேட்டகரியில வர ஃபண்டுங்கிறதுனால ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும் வித்ட்ராவல் பண்ணும்போது. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல ரிடம்ஷன் பண்ணும்போது 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்க இன்வெஸ்ட் பண்ணி அப்படின்னா 20% பிடிப்பாங்க ஆன் த கெயின். இதே நீங்க 1 இயர்க்கு அப்புறமா எடுக்கிறீங்க அப்படின்னா ஆன் த கெயின் பார்க்கும்போது 1.25 lakhs வரைக்கும் எக்ஸம்ப்டட். அதுக்கு மேல இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு 12.5% பிடிப்பாங்க. அடுத்ததா இந்த ரெண்டு ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பார்க்கலாம். SBI ஸ்மால் கேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டில 88.03% வச்சிருக்காங்க. ரிமைனிங் ஒரு 2.98% டெட்ல இருக்குது. அதர்ஸ்ல ஒரு 9% இருக்கு. ஸோ லார்ஜ் கேப்ல இவங்க 0% வச்சிருக்காங்க, ஒண்ணுமே வைக்கல. மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல 2.55%, ஸ்மால் கேப்ல 85.48% வச்சிருக்காங்க. இதே நீங்க நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜ் கேப்ல 12.01% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 14.79% வச்சிருக்காங்க, ஸ்மால் கேப்ல 67.99% தான் வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டே ஸ்மால் கேப் கேட்டகரி அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே ஸ்மால் கேப் ப்ரொபோர்ஷன் தான் அதிகமா வைக்கணும். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அந்தந்த ஃபண்ட் மேனேஜரோட கால் தான். வேணும்னா கொஞ்சம் ப்ரொபோர்ஷன் வச்சுக்கலாம், இல்ல எல்லாமே ஸ்மால் கேப்ல வைக்கணும் கூட வச்சுக்கலாம். அடுத்ததா டாப் செக்டார் வைஸ் பார்க்கும்போது பினான்சியல் செக்டார்ல SBI ஸ்மால் கேப் 20.43% வச்சிருக்காங்க. அதுவே நீங்க இந்த பக்கம் நிப்பான் பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல்ல ரெண்டாவது இடத்துல இருக்குது, 11.38% தான் வச்சிருக்காங்க. SBI ஸ்மால் கேப்ல சர்வீசஸ்ல 13.39% வச்சிருக்காங்க. அதுவே நீங்க நிப்பான் பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது, 10.67% தான் வச்சிருக்காங்க. அடுத்ததா கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல 10.14% SBI ல வச்சிருக்காங்க. பட் நிப்பான் பாத்தீங்கன்னா 9.09% தான் கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்ததா கன்சியூமர் டிஸ்கிரிஷனரியில 8.05% SBI ஸ்மால் கேப் வச்சிருக்காங்க. இவங்க கேபிட்டல் கூட்ஸ்ல 17.89% ஹையஸ்டா வச்சிருக்காங்க. அப்ப நிப்பான்ல கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி இல்லையா, SBI கேபிட்டல் கூட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது, ப்ரொபோர்ஷன் கம்மியா வச்சிருக்காங்க. டாப் செக்டார்ஸ் மட்டும் தான் இது காமிக்குது. அடுத்ததா முக்கியமான விஷயத்துக்கு போலாம். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இல்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும், ஆர் இன்னும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து, இல்ல உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீஅலைன் பண்ணணும், ரீஅலோகேட் பண்ணணும் அப்படின்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர் எல்ஸ் எங்களோட இமெயில் ஐடி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கைட் பண்ண வேண்டியது எங்களோட வேலை. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் SBI ஸ்மால் கேப் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 இயர்ல 3.91% கொடுத்திருக்கு. அதுவே நீங்க நிப்பான் பாத்தீங்கன்னா 4.97% கொடுத்திருக்குங்க. 3 இயர்ஸ்ல பார்க்கும்போது SBI 15.75% கொடுத்திருக்கு, நிப்பான் பாத்தீங்கன்னா 21.01% கொடுத்திருக்கு. 5 இயர்ஸ் பார்க்கும்போது 31.02% SBI,
நிப்பான் பாத்தீங்கன்னா 39.77% கொடுத்திருக்கு. 7 இயர்ஸ் பார்க்கும்போது 16.6% SBI கொடுத்திருக்கு. நிப்பான் பாத்தீங்கன்னா 19.86% கொடுத்திருக்கு. 10 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 18.98% SBI கொடுத்திருக்கு. நிப்பான் பாத்தீங்கன்னா 20.82% கொடுத்திருக்குங்க. சோ இதுல இருந்து என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல லாஸ்ட் 10 இயர்ஸோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தாலும் நிப்பான் தான் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹையஸ்டா கொடுத்திருக்கு. அப்போ நிப்பான் தான் பெஸ்ட், அதுல இன்வெஸ்ட் பண்ணா அடுத்த வர 10 வருஷத்துல இவங்க தான் நம்பர் 1ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே பதில் தெரியாது. ஏன்னா இது எல்லாமே பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் தான், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்கமிங் ஃபியூச்சர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எப்படி இருக்க போது பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஃபண்ட்ஸ்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, எந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னா ரிஸ்க் வெர்சஸ் கேட்டகரி, ரிட்டர்ன்ஸ் வெர்சஸ் கேட்டகரின்னு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிஸ்க் வெர்சஸ் கேட்டகரி, ரிட்டர்ன்ஸ் வெர்சஸ் கேட்டகரின்னு கொடுத்திருக்காங்க. அதுல SBI ஸ்மால் கேப் ரிஸ்க் வெர்சஸ் கேட்டகரியில பிலோ ஆவரேஜா இருக்குது. அதாவது கேட்டகரி கம்பேர் பண்ண சொல்ல ரிஸ்க் வந்து பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. இதுவே நிப்பான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்டகரியை கம்பேர் பண்ண சொல்ல அபோவ் ஆவரேஜா ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு ஃபண்டுக்குமே வந்து ரிட்டர்ன்ஸ் வெர்சஸ் கேட்டகரி ஹை தான் கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீங்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, 2-3% தான் டிஃபரன்ஸ் ஆகுது. பட் தென் வாலட்டிலிட்டி அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப்னாலே ஹை வாலட்டிலிட்டி தான். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபண்டை கம்பேர் பண்ண சொல்ல எந்த பாராமீட்டர் பார்க்கணும்னா பீட்டா அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளவு வாலட்டிலிட்டி இருக்கும்னு இந்த நம்பர்ஸ் காமிச்சிரும். இந்த பீட்டா அப்படிங்கிறது 0.81 இருக்குது SBI ஸ்மால் கேப்புக்கு. இதே நிப்பானுக்கு பாத்தீங்க அப்படின்னா 0.95 இருக்குது. இந்த பீட்டா அப்படிங்கிறது 1 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு அப்படின்னா ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு ஃபண்டோட பீட்டா பாத்தீங்கன்னா நிப்பான் 0.95 இருக்கு, SBI 0.81 இருக்கு. ஸோ ரிஸ்க் யார் ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா நிப்பான் ஜாஸ்தி கம்பேர் டு SBI. அடுத்ததா வாலட்டிலிட்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 21.87 இருக்கு நிப்பானை பொறுத்த வரைக்கும். இதே SBI எடுத்துக்கிட்டீங்கன்னா 19.43 இருக்குங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்டா அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே இருக்குது. கம்பேர் டு SBI நிப்பான்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இதனால தான் ரிட்டர்ன்ஸுமே வந்து கம்பேர் டு SBI நிப்பான்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஃபண்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இதுல எது பெஸ்டான ஃபண்ட் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்றதுக்கு முன்னாடி இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டு ஃபண்ட்ல எது வேணாலுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்போதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட ஏஜ் வந்து less than 25 or less than 30ல இருக்கு, லாங் டர்ம்காக பண்ண போறேன், more than 7-8 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ்க்கு நான் டச் பண்ண போறதே இல்ல அப்படின்னு சொல்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபண்ட் ஸ்மால் கேப் கேட்டகரியில இருக்கிற ஃபண்ட்ஸ் எல்லாமே சூட்டபிளா இருக்கும். பர்டிகுலரா இந்த ரெண்டு ஃபண்ட்ல எந்த ஃபண்ட் வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபண்ட்ல எந்த ஃபண்ட் பெஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபண்ட்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காம்படிட்டர்ஸ் தான். சோ அடுத்த ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல இந்த ரேங்கிங் வந்து மாறலாம், ரேட்டிங்ஸ் மாறலாம், ரிட்டர்ன்ஸும் மாறலாம். பேஸ்ட் ஆன் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ், ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதையுமே வந்து யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சோ என்னோட சஜஷன் ஏதாவது ஒரு ஸ்மால் கேப் வச்சுக்கலாம். பட் தென் எந்த ஃபண்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எது வேணாலுமே பண்ணிக்கலாம், ரெண்டுமே பெஸ்டான ஃபண்ட்ஸ் தான். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது ஃபண்ட் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அந்த வீடியோஸும் போஸ்ட் பண்றேன். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ so much, bye bye.